எனக்கு வந்து போனதுங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தனசேகர்னு சொல்லிட்டு நம்ம டீமில் ரொம்ப ஆர்கியூ பண்ணி தான் ஜாயின் பண்ணார் அவர். இப்போ ரீசெண்டாக அவருக்கு வந்து டெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் இப்போ டெஸ்ட் எடுத்துருக்காரு. டயபெட்டிக்கு அவ்வளோ ரிசல்ட் அவருக்கு. ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவரே வந்து பார்த்தீங்கன்னா 7 ப்ராடக்ட்டுக்கு மேலே அவர் ரீபர்ச்சேஸே வாங்கிட்டார், பர்ச்சேஸ் பண்ணிட்டார் அவர் 7 ப்ராடக்ட் மேலே. பட் டயபெட்டிக் ரிசல்ட் வந்து கேரண்டியாக நம்ம கொடுக்கலாம். அது போக தைராய்டு ரிசல்ட்டுக்கெலாம் வந்து ஒருத்தவங்க வந்து பேசும்போது இது என்ன விலை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னவங்க அதுக்கப்புறம் வந்து 4 ப்ராடக்ட் வாங்கிட்டாங்க. தைராய்டுக்கு எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம பாண்டியராஜன் இங்கே உட்காந்துருக்காரு. அவங்க மிஸ்ஸஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா காதில் வந்து ஜவ்வுல புண்ணு வந்து அது புண்ணு அதிகமாகி இது வந்து பெருசாக பிரெயின் வரைக்கும் டேமேஜ் ஆகும் அப்படி இப்படின்னு டாக்டர் பயமுறுத்தி ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, ஒரு 2-3 டாக்டர்கிட்ட கேட்டிருக்காங்க, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ சாப்பிட்டு ஒரு 1 மந்த் சாப்பிட்டுருப்பாங்களா? கண்டினியூ பண்ணிருக்காங்க. பட் ரிசல்ட் வந்தது ஒரு 15 நாள். நம்ம ஒரு 30 நாள்ல டாக்டர் தேவையில்லை. 30 நாள்ல டாக்டர் ஆபரேஷன் தேவையில்லைன்ட்டாங்க. அந்த புண்ணு சரியாயிடுச்சுட்டாங்க. அதாவது ஆபரேஷன் தொட்டு இருந்தா இன்னைக்கு அவருக்கு வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவாயிருக்கும். கண்டிப்பா வெளியில வந்திருக்காது. மாத்திரை மருந்துன்னு பயங்கரமா இருக்கும் இல்லையா? அன்னைக்கு வந்து அதை விட்டுட்டாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிசல்ட் வந்து பிசினஸா இன்னைக்கு நிக்கணும்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. இளையாங்குடியில சகுபர்னு ஒருத்தர் இதே மாதிரிதான் கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு மேல குழந்தை இல்லை. நம்ம ப்ராடக்ட் சாப்பிட்டு இன்னைக்கு வந்து பையன் பிறந்து இன்னைக்கு நல்லா இருக்கான். இன்னைக்கு வந்து என்னன்னா எங்க அம்மாவுக்கு வந்து ஆக்சுவலா வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸ்கின் என்னன்னா அது வந்து அதுக்கு பேரே தெரியல. என்னன்னா ஸ்கின்ல வந்து டாக்ஸின்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து யூரின் மூலியமா மோஷன் மூலியமா வெளியேறாம ஸ்கின் மூலியமா வெளியேற ஒரு டிசீஸ். ரொம்ப அரிச்சு புண்ணு வந்து ரத்தம் வரும். இன்னைக்கு சுத்தமா ஸ்கின் ப்ராப்ளமே கிடையாது. அது போக வந்து எங்க அம்மாவுக்கு லாஸ்ட் ஒரு 1 மந்த் பேக் என்னன்னா ஒரு ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்ல வந்து காலில் வந்து பிளேட் வச்சுட்டாங்க. பிளேட் வச்சு இது பண்ணிட்டாங்க. எந்திரிச்சு நடக்கிறதுக்கு 3 மாசம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஒரு 1 மந்த்துக்குள்ள STC 30 ரெகுலரா குடிக்க ஆரம்பிச்சேன். 1 மந்த்துக்குள்ள எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிசினஸ் மூவ் ஆகுது, இன்னும் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணமே வந்து ரிசல்ட் தான். ஸோ ரிசல்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணி போனாலே இந்த பிசினஸ்ல நம்ம ஜெயிச்சிடலாம்.